நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ளவுட் குக்கிங் சேனலில் சுவையான மட்டன் கலனி கறி, நான்வெஜ்லேயே சூப் மாதிரியான ஒரு இம்யூன் பூஸ்டர் ரெசிபின்னு கூட இதை சொல்லலாம். அல்சர் இருக்கவங்க காரமே சாப்பிட முடியலையே அப்படிங்கிற நான்வெஜ் பிரியர்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1/4 கிலோ மட்டன், 30 சின்ன வெங்காயம், 3 வரமிளகாய், தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, கடுகு, உளுந்து. சின்ன வெங்காயத்தை இப்படி 2 நறுக்கி வச்சுக்கோங்க. கழனி கறியோட முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே அரிசி தண்ணி தாங்க. அரிசியை ஒரு தடவை கழுவிட்டு 2வது தண்ணியில் எப்பயும் போல் ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கரை அதில் வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு எடுத்து வச்ச கடுகு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு வணக்கி விட்டுருங்க. எல்லாமே லைட்டாக பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கலர் மாறினதுக்கு அப்புறமா மட்டனை போட்டு பரட்டி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மட்டன்லேருந்து தண்ணி விடும், அப்போ அரிசி தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ கறிக்கு 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. கறி வேகறதுக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. நான் ஒரு 7 விசில் வர மாதிரி விட போகிறேன். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான மட்டன் கழனி கறி ரெடியாக இருக்குது. எந்த வகையான மசால் பொருளுமே சேர்த்தாத ஒரு டேஸ்டியான ரெசிபி இது. சாதத்தோட அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே.